இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 1:29. நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். பைபிளில் கர்வாலி மரம் ஒரு விஷம் மரம் போல் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே கர்வாலி மரம் விஷம் மரம் இல்லை. இதுவும் பலன் கொடுக்கக்கூடிய மரம் தான். இந்த மரம் இருக்கிற இடத்துல மண் அரிப்பு குறையும், மழை நீர் நிலத்தில் உரியும், வீட்டு பொருள் கருவிகள் செய்வாங்க. ஆனால் ஏன் தேவன் நீங்கள் விரும்பிய கர்வாலி மரத்தின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள்னு சொல்கிறாருன்னா, இந்த மரத்துக்கு கீழே தான் விக்கிரக வழிபாடுகளை செய்தாங்க. இந்த மரத்தையும் சேர்த்து கடவுள்னு வணங்க ஆரம்பித்தாங்க. இன்னும் வேப்ப மரம், அரச மரம், வில்வ மரம் இப்படிப்பட்ட மரங்களை சாமி நினச்சி வணங்குற மனுஷர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அதே போல தான் இங்கே தேவன் மரத்தை கெட்டதுன்னு சொல்லலை, தவறான வழிபாட்டை தான் தவறுன்னு சொல்கிறாரு. அப்போது தேவன் படைத்த படைப்புகளை குறை சொல்ல முடியாது. அதை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்றது தான் முக்கியம். மனுஷர்களுக்கு மட்டும்தான் சரி தவறு நியாயம் அநியாயம் தெரியும். அப்படி ஒரு விசேஷமான ஞானத்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கும் போது நம்ம தேவனுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு பிடிச்சா போதுன்னு நினைக்கிறோம். அதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மை லைஃப் மை ரூல்ஸ்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்லாமல் காட் இஸ் த ரூலர் ஆஃப் மை லைஃப்னு சொல்லி பாருங்கள். அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேடு பள்ளம் இருந்தாலும் நம்ம சேர வேண்டிய இடத்துல தேவன் நம்மளை சந்தோஷமாக வாழும்படியாக கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன்.